வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுஜிதா ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சை குழம்பு. இதை வந்து கர்நாடகாவில் அவரைக்காலுன்னு சொல்லுவாங்க, கன்னடாவில் இது ஃபீல்டு பீன்ஸ்னு சொல்லுவாங்க. மொச்சை குழம்புக்கு தேவையான மசாலாவாக பார்த்துக்கலாம். தேங்காய் 2 டீஸ்பூன், பொரிக்கடலை 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2. இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பச்சை மொச்சை பயிறு, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலையும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரை சூடாக்கிக்கலாம். சூடான குக்கரில் எண்ணெயை போட்டுட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இதோட நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து தாளிச்சிக்க போகிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கணும். அப்புறமா தக்காளி சேர்த்து தக்காளியையும் வதக்கிக்கலாம். மொச்சை பயிறு நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மொச்சை பயிரை நான் சேர்த்துக்கிட்டேன். இதோட மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்குறேன். மசாலாவில் தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் வச்சுருந்ததுனால நான் வேறு எந்த மசாலாவும் போடலை. மசாலாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். இதை அப்படியே குக்கரை மூடி 2 விசிலுக்கு வேக வச்சு இறக்கிற வேண்டியது தான். டேஸ்டியான மொச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மொச்சை பயிறு குருமா சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. இன்னும் நிறையா ரெசிபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.